அமைதியான ஒரு அழகான காடில் மீனு என்று அழைக்கப்படும் ஒரு சின்ன குருவி இருந்தது. தினமும் போல அது மரக்கிளையில் அமர்ந்து காற்றை ரசித்துக் கொண்டிருந்தது. அப்படித்தான் திடீரென ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது. அடடா, இந்த காட்டுல இப்படி ஒரு சத்தம் கேட்டதே இல்ல. அந்த சத்தத்தை தொடர்ந்து சென்ற மீனு ஒரு பெரிய மரத்தின் வேரருகே ஒளிரும் ஒரு சின்ன ஏஞ்சல் படுத்திருந்ததை கண்டது. ஐயோ, யாரடா இது? உயிரோடா இருக்கா? என் சக்தி முடிந்து விட்டது, உதவுங்கள். கவலைப்படாதே, உனக்கு எப்படி உதவணும் சொல்லு. மந்திரக்கோள், அதுதான் எனக்கு மீண்டும் சக்தி தரும். மந்திரக்கோலா? அது எப்படி இருக்கும்? எங்க கிடைக்கும்? நீ சொல்லு, நான் எடுத்து வரேன். நான் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ இந்த காட்டு மாய குகைக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ அது குகைக்குள்ளே தான் இருக்கு. அதை எடுக்க வந்த, ஆனா சக்தி இல்லாம விழுந்துட்டேன். ஏஞ்சலுக்கு உதவணும் என்று மீனு உடனே முடிவு செய்தது. 2 பேரும் காட்டு ஆழத்தில் இருக்கும் மாய குகையை நோக்கி புறப்பட்டனர். நடக்க முடியுமா? வேண்டுமானால் நான் தூக்கிக்கிட்டு போறேன். நடக்க முடியும், ஆனா மெதுவாக வருவேன். குகைக்குள் நுழைந்ததும் தங்க ஒளி பரவியது. அதுதான் மந்திரக்கோள். மீனு அந்த மந்திரக்கோளை எடுத்துக்கொண்டு ஏஞ்சலின் அருகில் வைத்தது. சக்தி திரும்ப வருகிறது, ஒளி அதிகரிக்கிறது. சில நிமிடங்களில் ஏஞ்சல் முழு சக்தியும் பெற்று வானத்தை நோக்கி பறக்கத் தொடங்கியது. மீனு, நான் மீண்டு வந்துட்டேன், ரொம்ப நன்றி. அட, நண்பனுக்கு உதவுறதுதான் கடமை. இனிமேல் நானும் நீயும் நண்பர்கள். இந்த காட்டை சேர்ந்து பாதுகாப்போம். அந்த நாள் முதல் சின்ன ஏஞ்சலும் மீனுக்குருவியும் காடின் பாதுகாவலர்களாகி விட்டார்கள். ஒருத்தருக்கு சிறிது உதவி செய்தாலும் அது அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். நண்பனுக்கு தைரியம் கொடுப்பதுதான் நல்ல மனிதத்தனம்.